பூமியுடைய ஆண்டனாக்கள் இந்த தாவரங்கள். அதனால்தான் ஒரு மரத்தை நீ வெட்டும் போது உனக்கு என்ன தேவைக்காக நம்ம வெட்டினாலும் கூட நீ எப்படியோ ஒரு மரத்தை சரிக்கிற அப்படின்னா அந்த மரம் அந்த கீழே இருந்த நிலத்துக்கு எவ்வளவு விண்சக்தியை உள்ள கொண்டு போய் கொடுத்து அந்த பஞ்சபூதம் ஒன்னா கலந்தா மட்டும்தான் அது பிராணா. இல்லைன்னா பிராணா கிடையாது. நீர் தனியா இருந்தா பிராணா கிடையாது, நிலம் தனியா இருந்தா பிராணா கிடையாது. அப்போ அந்த ஒரு மரத்தை அங்க இருந்ததுனாக்கா அந்த மரத்தை சுத்தி இருக்க இடத்துக்கு பூமிக்கு கீழே எவ்வளவு பிராண ஆற்றலை அது கொண்டு போய் சேர்க்கின்றது. விண்சக்தி எடுத்து போய் கொடுக்கறது மூலமா அந்த இடத்துக்குள்ள உயிராற்றல் என்ன பண்ணி வைக்குது, அது பாதுகாத்து வைக்குது. அந்த உயிராற்றல் நம்பிதான் பூமி தனக்கு உள்ள இருக்க ஜீவராசிகளை உயிரோட வச்சிருக்குது. நீங்க சொல்ற நைட்ரஜன் பிக்சேஷன்ல இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிக்குது. ஏன் பூமி சுழன்றுகிட்டே இருக்குது. அது சுழறதுக்கு தேவையான உயிராற்றலுக்கு 5 வேணும். 5ல 4 அதுகிட்ட இருக்கு, 1 தாவரத்துக்கிட்ட இருந்து அது வாங்கிதான் இன்னும் பூமி சுழண்டு கொண்டிருக்கிறது. தாவரங்கள் குறைந்த இடத்தில் நிச்சயமா பிளேட்ஸ் மூவ் ஆகதான் செய்யும்.